வணக்கம் சார். வணக்கம் மேடம். கடந்த 2 நாட்களாகவே ஐடி செக்டரை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஒரு டவுன்ஃபால் இருக்கிறத பார்க்குறோம். முதலீடு செஞ்சவங்களுக்கும் ஐடி செக்டரை சுற்றி என்ன நடக்குது, ஏன் திடீர்னு இந்த டவுன்ஃபால், இந்தியன் மார்க்கெட்டுன்னு இல்லாமல் குளோபலி இந்த டவுன்ஃபால் இருக்கிறது எல்லாம் பார்க்குறோம். ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு சார் ஐடியை சுற்றி? இப்போ ஐடி பொறுத்தளவுக்கு நேற்று நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஏடிஆர், விப்ரோ, இன்ஃபோசிஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7% 8% மேலே டவுன் வந்து மார்னிங்கே இருந்தது. ஸோ அந்த இடத்துல டவுன் இருந்தால் நார்மலாக வந்து ஐடி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து மெயினாக அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ட்ரேட் ஆகும் ஆல்மோஸ்ட். ஸோ அங்கே என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்து இந்த ஏஐ பபுள் வருது அப்படின்றது வந்து ரொம்ப நாளாகவே நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் யுஎஸில் இருக்கிற ஐடி கம்பெனிஸில் என்ன அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க அப்படின்னும் போது, இப்போது நார்மலாக வந்து ஒரு ஐடி கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறத விட ஏஐ ரிலேட்டட் போகும்போது ப்ராஃபிட் கம்மியாகிடும். ஸோ அதோட க்ரோத் வந்து ஃப்யூச்சரிஸ்டிக் க்ரோத் வந்து இந்த அளவு ப்ராஃபிட் இருக்காது இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு பல காரணம் சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பார்க்கும்போது இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே வந்து குளோபலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதுன்னு வைங்களேன். சர்வீஸ் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸாக நிறைய போயிட்டுருக்கு. அவுட் சோர்சஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலான்னு வைங்களேன். அப்போ ஏஐ அதிலெல்லாம் ஏஐ வந்துருச்சுன்னா ஏஐ வந்து நிறைய பேரோட ஒர்க்கை வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடும். அது அப்படி பண்ணிட்டு போகிறதால கிளையண்ட் வந்து ஆர்டர் கொடுக்குறவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ப்ரைஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரைஸ் அவங்க வந்து கம்மி பண்ண கேட்பாங்க. அவங்க கம்மி பண்ணி கேட்குற மாதிரி இவங்களும் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி போயிடுச்சுன்னா, வேறு மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணி ஈஸியாக கொண்டு வர மாதிரிலாம் அந்த பிளாட்ஃபார்ம் வந்ததால் இந்த ப்ரைஸிங் பவர் வந்து ஃப்யூச்சரில் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு லாங் டேர்ம் வியூ, நான் சொல்கிற ஷார்ட் டேர்ம் கிடையாது, லாங் டேர்ம் வியூவில் வந்து இதோட ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகாது, இது வந்து சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இன்வெஸ்டார் வந்து அவங்களோட போர்ஷன்ஸை வந்து கம்மி பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க ஐடியில். இன்ஃபேக்ட் ஐடியில் வந்து ஒரு 30% வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு 20% 18% அப்படி பண்ணுற அளவுக்கெல்லாம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து இந்த நம்மளோட ஐடி கம்பெனிஸ்லேயும் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போது இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனால கிரியேட் ஆன ஒரு பபுள் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 நாளில் நடந்த இந்த டவுன்ஃபால் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை லாங் டேர்முக்கு இந்த டவுன்ஃபால் கண்டினியூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார்? இல்லை, இது கொஞ்சம் லாங் டேர்முக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நீங்கள். பிகாஸ் உங்களுக்கு வந்து இப்போ ப்ராஃபிட்ஸ் இருக்குது ஐடி கம்பெனிஸில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஆர்டர் ஃப்ளோ எல்லாமே இருக்குது. பட் இனி வரும் காலங்களில் வந்து அந்த ஆர்டர் ஃப்ளோ கம்மியாகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ப்ராஃபிட் வந்து நம்ம நினச்ச மாதிரி கொண்டு போக முடியாதுன்ற ப்ராப்ளம்லாம் இருக்குன்றதால தான் வந்து இது டெஃபினட்டாக வந்து இந்த ஃபியர் தான் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கே வந்திருக்கு அந்த இடத்துல. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஐடி கம்பெனிஸில் இருக்கிற இப்போ நம்ம இந்தியன் என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஐடிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புக் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூன்ற மல்டிப்ளிகேஷன் ஆஃப் புக் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 7 to 10+ இருக்குது எல்லாமே. அப்படின்னா வேல்யூவேஷனும் ஹை தான் இது. இந்த வேல்யூவேஷன் ஹையில் வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும்போது இவங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கிறதால தான் வந்து இந்த பொசிஷனுக்கே வந்திருக்காங்க. அப்படின்னும்போது இது ஒரு ஷார்ட் டேர்ம்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. கொஞ்சம் காஷியஸ் தான் ரொம்ப. அப்போது இன்ஃபேக்ட் நம்ம ஐடியில் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா லீடர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அந்த லீடர்ஸோட புக் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகும் போதோ, இல்லை ப்ரைஸ் டு புக் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிட்டு கம்மியாகும் போதோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது அந்த இம்ப்ளிமெண்டேஷனை வந்து யாரால் எடுத்துக்க முடியும், யாரால் சர்வை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற லீடர்ஸால் தான் மட்டும் முடியும். தவிர சின்ன ஆளுங்கள்லாம் அதில் வந்து எரோடாகி போயிடுவாங்க. ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா லீடர்ஸோட ஸ்டாக்கில் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஸ்டாக்கில் வந்து இந்த கரெக்ஷனை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு புக் வேல்யூஸ் எல்லாம் கம்மியாகுது, இண்டஸ்ட்ரி பிஏவோட ஸ்டாக் பி கம்மியாக இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஓரளவுக்கு பெட்டர். பட் இருந்தாலும் வந்து முன்ன இருந்த ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மின்றதால போர்ஷன்ஸை குறைச்சிக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்ற மாதிரி என்னோடய கணிப்பு இது. நான் ஏன் இதை இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, இப்போ என் ஃப்ரெண்டோட ஒருத்தரோட பேசினேன். பேசும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கார். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவருக்கு வந்து இப்போ சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா 30% கட் பண்ணிருக்காங்க. ஏன்னு கேட்டால்
நாம் இங்கே வந்து டிசைன் பண்ணி அவர் டிசைன் பண்ணி கொடுக்குற டிசைனை ஏஐ வந்து அதை விட 100 மடங்கு ஜாஸ்தி கொடுக்கலாம் ஃப்ரீயாகவே. அப்படின்னும் போது சேலரி கட் பண்ணிட்டாங்க. அப்படின்னு இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனியில் இருக்கவர். சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் சர்வேவே பண்ண முடியாது. ஸோ பெரிய ஆளுங்களை கொஞ்சம் நிற்கலாம், மீடியம் ஸ்கேல் கொஞ்சம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தால் நிற்கலாமே தவிர டஃப் மார்க்கெட் தான் இது. இப்போ ஐடியில் ஒரு டவுன்ஃபால் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்குது அப்படின்னா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த டைமில் பையிங் இந்த டிப் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு பேசுவோம். பட் ஓவராலாக மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பேசுகிறோம். ஐடி மாதிரி ஒரு செக்டர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டவுன்ஃபால் நடக்கும்போது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்க முடியாதா சார்? கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அப்படின்ற போது நம்ம வந்து எடுத்துக்கிற இந்த ஒன்லி அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனிஸை நம்ம இக்னோர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி இல்லாமல் இப்போ பேங்கிங்கில் ஒன்று பண்ணுறாங்க, பேங்கிங்கில் ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக தேவைப்பட்டுட்டே இருக்கும், நம்மளுக்கே தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அப்போது ஒரு ஏன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது மேடம், சாஃப்ட்வேர்ன்றதும் இருக்குது, ஏஐன்றதும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ ஆன்சிலரிஸ்லேயும் வந்து டிசைனிங்கெல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வந்து ஒன்லி யுஎஸ் ஆர் குளோபல் பேஸ்டு கம்பெனிஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு லோக்கலில் பண்ணுற ஏஐயாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து லோயர் சைடில் வாங்கும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருச்சுன்னா வேறு என்ன பண்ணுறதுன்னு தான் யோசனை பண்ணுவாங்க. அதனால் அவங்க வந்து வைப் அவுட் பண்ணிட்டுலாம் போக முடியாது. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, நெக்ஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம இங்கே இருக்கிற ஏரியாவில் எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இல்லை வேறு ஊரில் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு தேடுவோம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு பிளைண்டாக பார்க்கும்போது நம்ம ஃபுல்லி இப்போது ஒரு ஸ்க்ரீனரில் போட்டு ஒரு ஸ்டாக் போடுறோம், அதில் போடும்போது 70% ஆஃப் ரெவென்யூ ஜென்ரேட்டட் ஃப்ரம் யூஎஸ் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை குறைச்சிட்டு இந்தியாவுக்கு ஒரு 50-60% வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் கரெக்ஷனில். ஸோ அந்த மாதிரி நம்ம வேரியேஷன் பண்ணி வாங்குறது பெட்டர். இப்போது நிறைய இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, ஐடியில் ஒரு கரெக்ஷன் நடக்குது, அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது, இதை பயன்படுத்திட்டு நான் இப்போ வாங்கலாமா, இல்லை இது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கட்டும், இதை ஏஐயோட அவுட்புட்லாம் என்னவா வரப்போகுது அப்படின்னு நான் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான். ஸோ ஐடி ஸ்டாக்ஸை ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணும் சார்? டெஃபினட்டாக இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் என்ன கேட்டால். ஏன்னா இந்த விஷயம்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏஐக்கு கன்வெர்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறதும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ இன்ஃபோசிஸ்லலாம் பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க சீஃப் ஆளுங்கள்லாம் பேசும்போது ஏஐலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கன்வெர்ட் ஆகிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மைன்னா இப்போ அந்த ஆர்டர் புக்கில் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் எல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டெஃபினட்டாக நம்ம டைம் கொடுக்கணும். இப்போதைக்கு என்ன கேட்டால் ஐடி செக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஆர் நீங்கள் வந்து உங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிளாரிட்டியெல்லாம் கிடச்சிட்டு ஏஐலாம் கொஞ்சம் நல்லா மொமெண்டம் உள்ளே வந்ததுக்கப்புறம் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து அதில் வந்து அட்ராக்டிவாக இருக்குது, எந்தெந்த கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ணுறாங்கன்ற பார்த்துட்டு அவங்களோட ரெவென்யூ என்ன, க்ரோத் என்னன்னு பார்த்துட்டு பண்ணுறது வந்து பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இந்த கம்பெனிஸ்க்குலாம் ப்ராஃபிட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓவராலாக பார்க்குறோம். இதை தாண்டி இப்போ ஐடி செக்டரில் முதலீடு செய்கிறேன், இந்த கரெக்ஷனை நான் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தவங்க முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது சார்? ரிஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நம்ம வந்து இப்போ ஒன்றும் இல்லை மேடம், நம்ம எப்படி எடுக்கணும்னா இதை வேறு மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ கோல்கேட் இருக்குது இல்லைங்களா, நம்ம பேஸ்ட்டு எங்கள் அப்பா காலத்துலேருந்து கோல்கேட் இருந்தது. ஓகே, நான் பிறந்தேன் கோல்கேட் இருந்தது, என் பசங்கள்லாம் பிறந்தாங்க கோல்கேட் இருந்தது. ஸோ கோல்கேட் எங்கள் அப்பா காலத்தில் வாங்கினவங்கலாம் காசு பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, ஈவன் நான் பிறந்தப்போ வாங்கியிருந்தா கூட காசு பண்ணிருப்பேன். என் பையன் பிறந்தப்போ வாங்கினோன்னா காசு பண்ண முடியாது. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயம், அன்னைக்கு ஓரல் கிளினிக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து கோல்கேட்டுன்ற ஒரு பேஸ்ட் மட்டுமே வந்து மார்க்கெட்டில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் சரி, உங்களுக்கு வந்து தெரியறதும் சரி, வெளியே தெரியறதும் வந்து அதே விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டை வாங்கிட்டே போனாங்க. இப்போ ஓரல் கிளினிக்ஸ் எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. ஸோ அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து கோல்கேட் வந்து அந்தளவுக்கு மூவ் ஆகாது. ஏன்னா தெர் இஸ் எ நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. முன்ன இருந்த மாதிரி ஓரல் ப்ராப்ளம்லாம் யாருக்கும் இல்லை. இப்போது 100 பேரில் என்னோட சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா 100 பேரில் 85 பேர் ஓரல் ப்ராப்ளம் இருக்கும்.
ஸோ என்ன பேஸ்ட் வாங்குறதுன்னு தேடிட்டே இருப்போம். இப்போ அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க இப்போ ஓரல் கிளினிக்ஸ் நிறைய வந்து ஸோ அந்த மாதிரி ஒரு சேல்ஸ் டவுன் ஆகுது அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய மோனோபோலிக்கே அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி மோனோபோலிஸுக்கே சில இஷ்யூஸ் வரும்போது இதுவும் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்குறது தான் வந்து பெட்டர். ஸோ வெயிட் பண்ணி பண்ணுறதுன்றது என்னோட இண்டிவிஜுவல் ஐடியா. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி குளோபலி யூஎஸ்லேருந்து நிறைய இந்த டேரிஃப் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான அவுட் சைட்லேருந்து பிரச்சனைகள்லாம் நம்ம வரதை பார்க்குறோம். அது மார்க்கெட்டையும் இம்பாக்ட் பண்ணுது. பட் இது ஸ்பெசிஃபிக்காக ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் இந்த மாதிரியான குளோபல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுதா சார்? இப்போது டேரிஃப் ப்ராப்ளம் பொறுத்தளவு நம்ம எடுத்தோம்னு வைங்களேன், நமக்கு வந்து பெருசாக பிரச்சனை இருக்காது ஐடியில். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா டாலர் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் போகும் மேடம். அதே மாதிரி ஐடி கம்பெனிஸ் வந்து இப்போது ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த நேரத்தில் என்ன டாலர் இருக்கோ அதுக்கு அவங்க ஹெட்ஜிங் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு 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 ஏரியா தனியாக டீம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க ஜஸ்ட் லைக் தட் இந்த ஆர்டரை நான் எடுத்துட்டேன், அதனால் டாலர் குறைஞ்சா நான் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து ஓவராலாலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆனால் நான் என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு டீம் வந்து அதோட ஹெட்ஜிங்கை வச்சுட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஐடி கம்பெனி ரிசல்ட் கொடுக்கும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாரெக்ஸ் ரெவென்யூன்னே ஒன்று காமிப்பாங்க. ஸோ அது ஹெட்ஜ் பண்ணதுலேயே எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அது இல்லாமல் இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்திருக்குன்னு. ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு டேரிஃபு அது இதெல்லாம் கூட பெரிய பிரச்சனை ஐடியில் கிடையாது. ஐடியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த ஏஐ வந்து எவ்வளோ தூரம் ஊடுருவும், அந்த ஊடுருவதில் என்னோடய ப்ராஃபிட் எவ்வளோ அடிப்படும், அதுதான் வந்து இன்வெஸ்டருக்கே பயங்கர குழப்பம். அது அவங்க தான் கிளாரிட்டி கொடுக்கணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி இன்ஃபோசிஸு, அதுக்கப்புறம் டெக் மஹிந்திரா, ஹெச்சிஎல் டெக்கு, டிசிஎஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்கன்னு வைங்களேன். கிளாரிட்டி கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து இன்வெஸ்டர் வந்து தைரியமாக உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஓகே இதில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னும் போது ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க. இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் யாருமே அதை பற்றி பேசாததால் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அலாட்மெண்ட் கொஞ்சம் கம்மி இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பேசும்போது சொன்னீங்க ஐடி செக்டரில் இனிமேல் கொஞ்சம் அலோகேஷன்ஸ் எல்லாம் குறைக்க ஆரம்பிப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு. ஸோ ஒரு டிஐஒய் இன்வெஸ்டர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஐடி செக்டரில் அவங்க போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ அலோகேஷன்ஸ் வச்சுக்கலாம், ஒரு வேளை ஜாஸ்தி அலோகேஷன் இருக்குது அப்படின்னா அதை அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணுறதை கன்சிடர் பண்ணணுமா? கண்டிப்பாக கம்மி பண்ணுறதை கன்சிடர் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் நிறைய செக்டர் வந்து இன்றைக்கி வந்து நல்லா போகக்கூடிய செக்டர் நிறைய இருக்குது. நம்ம வந்து ஒரே செக்டர் வாட்ச் பண்ணணும்லாம் கிடையாது. இப்போது ஐடி என்ன கேட்டால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடி வந்து நீங்கள் ஒரு 30% வச்சுருக்கீங்கன்னா ஒரு 15% ஆக்கிடலாம். அது தப்பே கிடையாது. நீங்கள் half of the percentage வந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாரிட்டி எல்லாம் கிடைச்ச உடனே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து இப்போது அவைலபிள் செக்டாரில் நல்ல செக்டார்லாம் இருக்குது. அந்த 15% ஆஃப் அலோகேஷனை கொண்டு போய் நம்ம வந்து அந்த இடத்துல அந்த பேக்கில் போடுறது வந்து வெரி குட். ஏன் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோவிட் வந்தது இல்லைங்களா, கோவிட் வர்றப்போ நமக்கு வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, பயங்கரமாக அடிபட்டது. அப்போ ஹோட்டல்ஸ்ன்னு சொல்கிறது நான் வந்து சேலட் ஹோட்டல்ஸு அந்த மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியெல்லாம் பயங்கரமாக அடிபட்டது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு. பிகாஸ் கோவிட் முடிஞ்சோடனே ப்ரைஸ் எல்லாம் ஜாஸ்தி தான் ஆகும், கம்மியெல்லாம் ஆகாது. டூரிசம்லாம் டெவலப் தான் ஆகும், கம்மியெல்லாம் ஆகாது. பட் இதில் வந்து மேஜராக வந்து ப்ராஃபிட்டே அடிப்படும்னு சொல்கிறதால தான் வந்து இன்வெஸ்டர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்கன்றது தான் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ அதை கிளாரிட்டி பண்ணுறதுக்கு அவங்களே கிளாரிட்டி கொடுத்தாங்கன்னா இன்வெஸ்டர் மறுபடியும் வந்துடுவான், நம்மளும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஐடி செக்டரில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் அதை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸில் ஐடியும் தாண்டி வேறு என்னென்ன செக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் சார்? இப்போ நீங்கள் வந்து இந்த பட்ஜெட் இப்போ கரண்ட் பட்ஜெட்டில் வந்து நமக்கு வந்து ஹெல்த் கேருக்கு வந்து நிறைய வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க மேடம். எப்போவுமே வந்து பட்ஜெட்டில் வந்து அலோகேட் பண்ணுறது ஜாஸ்தி எங்கே இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரி வந்து நெக்ஸ்ட்டு 2 to 3 years நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து டிஃபென்ஸ் அலோகேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது மாதிரி டிஃபென்ஸ் வந்து ஹை எக்கச்சக்கமாக ஹை போச்சு. ஸோ அந்த ப்ராஃபிட்ஸை வந்து நல்லா மின் பண்ணிவிட்டு இப்போ வந்து அலோகேஷன்ஸ் எங்கே ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸில் அலோகேஷன்ஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க, ஹெல்த் கேரில் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு செக்டார்லேயும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போது மேக்ஸ் ஹெல்த் கேர்னு இருக்குது, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு எது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி, எது ப்ரைஸ் டு புக் நான் சொல்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வந்து 7, 10 எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி மேடம். 2 to 3 இருந்தால் பெட்டர். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு கரெக்ஷனில் வந்து 7 to 10 இருக்கிறது வந்து ஒரு 2 to 3 வருதுன்னு வைங்களேன், வரும், கண்டிப்பாக வரும்.
இப்போ ஒரு செக்டார்னு எடுத்திங்கன்னா 10 ஸ்டாக் இருக்கும். 10 ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கும் வந்து எல்லாமே வந்து 15க்கு மேலெலாம் இருக்காது. ஏதோ ஒன்று கீழே இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பிக் பண்ணணும். அப்போ நீங்கள் இந்த அலோகேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹெல்த் கேரில் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் டூரிசமில் கண்டிப்பாக பண்ணலாம். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஃபாரினில் இருக்கிற வந்து இங்கே வந்து ஹெல்த் வந்து செக் பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு போகிறவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு 17% இருந்திருந்தாங்கன்னா, இப்போ வந்து சர்வே என்ன சொல்லுதுன்னா 30% அபோவ் இருக்குது. ஓகே. ஸோ அவன் ஊருக்கு வந்து சரி பண்ணிட்டு போகிறான். அப்படின்னும் போது நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் நல்லாயிருக்கும். அண்டு ரூம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ஸோ இதே வந்து லோக்கல் நம்ம இந்தியன்ஸே ஊரை விட்டு ஊருக்கு போயிட்டு சரி பண்ணிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்கட்டாவில் இருக்கவன் வந்து நேராக வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இங்கே சென்னையில் வந்து சரி பண்ணிப்பான்னு. அவன் வந்து 25% இருந்ததுன்னு வைங்களேன் லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடியெல்லாம். அது வந்து இப்போ வந்து 60% கிட்ட வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து மேலே போகுது. ஸோ நம்ம வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் நம்மளால் வந்து எந்த ஸ்டாக்கையும் செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த பேர்டன் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்போ திடீர்னு ஒரு கரெக்ஷன் நடக்கும்போது இப்போ நம்ம என்டர் ஆகலாமா, இருக்கிற ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு டவுட் இருந்திருக்கும். அதை பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.